கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, நான் தோற்று போவது இல்லை. பிரியமானவர்களே, யாரும் தோற்று போகிறத விரும்புகிறது இல்லை. நீங்கள் தோற்று போகிறத தேவனும் விரும்புகிறது இல்லை. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கொஞ்சம் யோசித்தீங்கன்னா அந்த வசனத்தினுடைய ஆழம் புரியும். சங்கீதம் 41:11, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, என் சத்துரு என்னை ஜெயித்தா நீர் என் மேல் பிரியமாக இருக்க மாட்டீர். டைரக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு நீங்கள் சத்துருவை ஜெயிக்கணும். அதற்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தோல்வியை ஜெயிக்கணும், பிரச்சனைகளை ஜெயிக்கணும். அவர் காரியம் சொல்லட்டுமா? 1 யோவான் 5:3, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் தேவனால் பிறந்தபடினால உலகத்தை ஜெயிப்பீங்க. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, முழு வேதாமத்திலும் நிறைய பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் தோற்று போயிருக்கிறாங்க. ஜெயித்தவங்கெல்லாம் நமக்கு மாடல். நம்ம இவங்களை போல ஜெயிக்கணும். தோற்றவங்க எல்லாரும் அதுவும் நமக்கு மாடல். இவங்களை போல நம்ம வாழக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 16:33, உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். முதல்ல இயேசு தான் நமக்கு மாடல். இயேசு எப்படி உலகத்தை ஜெயித்தார்? சிம்பிளாக ஜெபம், வேதம். இயேசு எந்த காரியத்தை செய்தாலும் ஜெபத்தோடு செய்வார். எந்த காரியத்தை செய்தாலும் வேத வசனத்தின்படி செய்வார். அதுதான் நீங்களும் எந்த காரியத்தை செய்தாலும் ஜெபத்தோடு செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போவது இல்லை. வேத வசனத்தின்படி நீங்கள் செய்தீங்கன்னா நீங்கள் தோற்று போவது இல்லை. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய உதாரணம். மார்க்கு 1:35, இயேசு அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு போய் வனாந்தரமான இடத்துல செபித்து கொண்டிருந்தார். சீசர்கள் கேட்டாங்க, அடுத்த கிராமத்துக்கு போகணும்ல, அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். மத்தேயு 4வது அதிகாரம், லூக்கா 4வது அதிகாரம், பிசாச வசனத்தினால இயேசு ஜெயித்தா. இப்போ வசனமும் ஜபமும் நமக்கு தேவை. 2வது சில காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுறேன். சவுலும் தாவீதும். ஸோ தாவீத கத்த தெரிந்து கொண்டா, சவுலையும் கத்த தெரிந்து கொண்டா. ஆனால் சவுல் ஆகாதவனாய் மாறிவிட்டான், தாவீது ஜெயிச்சு விட்டான். அவன் தோற்று போகவில்லை. காரணம் என்ன? சவுல் தோற்று போவதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் பொறாமை. தாவீது மேலே பொறாமை கொண்டது நிமித்தமாக தான் சவுல் அழிந்தான். தாவீது தன்னை தாழ்த்தினதுனால தான் அவன் ஜெயிச்சான். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பொறாமை வேண்டாம், அதை எடுத்து போட்டுருங்க. தாழ்மையை அணிந்து கொள்ளுங்க, அது உங்களை ஜெயிக்க கொண்டுட்டு வரும். எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நான் தோற்று போவது இல்லை என்கிற ஒரு ஆழமான சிந்தையை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து இவர்கள் ஜெயிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே, ஆமென், ஆமென். நான் தோற்று போவது இல்லை. எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருங்க, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.